இப்போது நான் தோல்வியிலே நடக்கிறது போல, கண்ணீரிலே நடக்கிறது போல, குறைவிலே நடக்கிறது போல, அவமானத்தில் நடக்கிறது போல இந்த உலக மாமிச பிசாசு சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் நான் நிற்கும் பாறை கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் என்பது ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, நமக்கு வெற்றியின் சின்னம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் பிரியமானவர்களே, வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத வேதனை உண்டு. ஆனாலும் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, ஹல்லேலூயா, நம்முடைய படிப்பினாலே, நம்முடைய சம்பாத்தியத்தினாலே, பிரியமானவர்களே, நம்முடைய சொத்து சம்பத்தினாலே, நம்முடைய திறமையினாலே எந்த ஒரு ஜெயத்தையும் நாம் பூரணமாய் பெற்றுவிடலாம் என்று நினைக்கலாகாது. மாறாக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகோதரனே, சகோதரியே, அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெயம், உங்களுக்கு வெற்றி. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தோல்வி என்று ஒன்று இல்லை. தோல்வி இல்லையே என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் தோல்வி இல்லையே என்கிற ஒரு பாடலும் உண்டு. விசுவாசிக்கிறீர்களா? நல்ல வாய்களை திறந்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்குள் எந்த ஒரு காரியத்திலும் தோல்வி இல்லை. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயத்தை, எங்களுக்கு வெற்றியை அருளுகிற எங்கள் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.